ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதிய ஃபோன்பே அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணி எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அப்படி கூடவே எப்படி பணத்தை அனுப்புறது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, இல்லை கடைக்கு ஸ்கேன் பண்ணி எப்படி பணத்தை அனுப்புறது, மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது ஃபோன்பேவை பற்றி ஃபுல் டியூட்டோரியல் இந்த வீடியோ சொல்ல போகிறேங்க, சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போடணும்னு சொல்லி, சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபோன்பே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் டேரக்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேங்க. அதுதான் லிங்க் மூலயமா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 rupees கேஷ்பேக் கிடைக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி இந்த பேஜ் வருவீங்க. உங்கள் ஃபோன் நம்பர், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஆட்டோமேட்டிக் அதுவே எடுத்து ப்ரொசீடு மாய்க்கு. ஓகேங்களா? அடுத்து உங்கள் லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ண கேட்குது. நீங்கள் அலோவ் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் அலோவ் கொடுத்தாலும் ஓகே தாங்க. அடுத்தது நம்மளுக்கு ஒரு லோடு யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? இப்போ ஃபோன்பே அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் கான்டாக்டை ஆக்சஸ் பண்ண கேட்குது. நீங்கள் அலோவ் கொடுத்தீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பணம் பரிமாற்றம் பண்ண முடியும். இப்போவே பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே ஸ்கிப்னு இருக்குது, அப்போ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறான்னு கொடுத்துக்கலாம். நாம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கிற ஸ்கிப் அப்படிங்கிறதுனா அந்த ஸ்கிப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து ஃபோன்பே அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுது. இப்போ ஸ்கிப் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து ஃபோன்பே அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அடுத்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோன்பே அக்கௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, ஸ்கேன் கியூஆர் ஆல்சோ நவ், அதாவது நீங்கள் ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம் இப்போவே அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து ஃபோன்பே அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது என்னன்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணால் தான் பண பரிமாற்றமும் நடத்த முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இல்லை மேலே பாருங்க, ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, அந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஃபோன்பேவில் ஆட் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? அதனால் இந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன பேங்க் இருக்குது, அதாவது நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் வச்சிருக்கீங்க அது எடுத்துக்க வேண்டியதான். ஸ்டேட் பேங்க்கா, ஹெச்டிஎஃப்சியா, ஐசிஐசியா, இல்லை இது மாதிரி என்ன பேங்க் அக்கௌண்ட்டோ அந்த பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். கனரா பேங்க், இது மாதிரி எல்லாமே இருக்குது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணால் ஓகே ஓகே தாங்க. நீங்கள் வந்து இப்போ என்னோட ஹெச்டிஎஃப்சி, அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது கிளிக் பண்ணோன்னா ஃபைண்ட் ஆகுது. ரெண்டுமே மேட்ச் ஆகுதா, அவங்க ஃபோன் நம்பரும் அந்த பேங்க் அக்கௌண்ட் பேங்க் தான் இருக்குது. அப்புறம் மேட்ச் ஆகிடுச்சு, இந்த மாதிரி அக்கௌண்ட் வரும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அதை அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பார்த்துட்டு கீழே வந்து ப்ரொசீட் டு ஆட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ப்ரொசீட் டு ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா, அக்கௌண்ட் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போது பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பின் செட் பண்ணணும். ஏதாவது பரிமாற்றம் பண்ணணும்னா நம்ம செக்யூரிட்டிக்காக பின் போட்டால் தான். அதனால் இங்கே செட் பின் அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ணிங்க. செட் பின் கொடுத்த கடைசியில் தான் நம்மளுக்கு ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்பாங்க. ஏடிஎம் கார்டில் முன்னாடி 16 நம்பர் இருக்குது. அதில் கடைசி 6 நம்பர் மட்டும் கேட்பாங்க. அடுத்தது வேலிடி டேட் அந்த ஏடிஎம் கார்ட்லேயே இருக்குது. எந்த மாதம் முடியுது, எந்த வருஷம் முடியும்னு சொல்லியிருக்கு. அது நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். அதை போட்டுட்டு இங்கே கீழே ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தாலுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் பேங்க்கில் என்ன இருக்குதோ அந்த ஏடிஎம் கார்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படி இல்லைன்னா, ப்ரோ எங்கிட்ட ஏடிஎம் கார்டு இல்லையே ப்ரோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஆதார் கார்டு, அதையும் கூட வச்சுக்கலாம். அதுதான் கீழே ஒரு சின்ன ஆப்ஷனை கொடுத்து பார்த்தீங்களா, யூஸிங் ஆதார் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏடிஎம் கார்டு இல்லாதவங்களுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ஒரு 100ல் ஒரு 10% 20% பேர் வந்து நமக்கு ஏடிஎம் கார்டு வாங்கிக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்களா, நீங்கள் யூபிஎஸ்சி செட் பண்ணுறதுக்கு, பின் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டு தான் போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆதார் கார்டு கீழே அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறதுல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. அந்த ஆதார் கார்டு நம்பரை வச்சு நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா அந்த ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பரு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 3மே லிங்க்ல இருந்தால் தான் இது செல்லுபடியாகுங்க. அதாவது இப்போ நீங்கள் கொடுத்துக்கிற மொபைல் நம்பருமே இந்த ஆதார் கார்டு நம்பரும் இணைச்சிருக்கணும். அதே போல் நம்மளுக்கு வந்து அந்த ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த 3மே காமனாக இருந்தால் தான் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஏடிஎம் கார்டு எங்கிட்ட இருக்குது, ஆனால் ஏடிஎம் கார்டு இருக்கிற லாஸ்ட் 6 நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அது கீழே இங்கே வேலிட் டேட், அதாவது என்ற எப்போ முடியுது, எந்த வருஷம் முடியுதுன்னு சொல்லி இருக்குது. அதை கொடுத்து போட்டு நான் கீழே பார்த்தீங்களா ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ ப்ரொசீட் கொடுத்தோன்னே அடுத்த பேஜ் பார்த்தீங்களா,
நம்மளுக்கு ஓடிபி வரும். அதாவது வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக் அதுவே எடுத்து போட்டு இப்போ கீழே டிக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிக், அதாவது டிக் ஐக்கான் இருக்குது, அந்த டிக் ஐக்கானுக்கு கொடுத்துங்க. அடுத்த பேஜில் உங்களுக்கு பின் ஒரு 4 நம்பரில் பின் போட சொல்லுது. இதுதான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த பின் பாஸ்வேர்டு போட்டால் தான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கும். ஏன்னா அடுத்த ஆள் வந்து உங்களை யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காகத்தாங்க. இப்போது இந்த செட் 4 டிஜிட் பின் அப்படிங்கிறதுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பின் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து பின் போட்டால் மட்டும்தான் கிரியேட் ஆகும். அடுத்தது நீங்கள் இன்னும் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணோன்னா மேலே பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் கீழே பாருங்கள் நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்ச அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்குது. புதுசாக ஆட் பண்ணோம்னாலும் கீழே ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட்னு ஆப்ஷன் இருக்குது. இதே வேவில் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்களா ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லி இருக்குது, அப்படிங்கிற நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மேலே அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணனாலும் இந்த இதில் ஆப்ஷன் தான் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணனாலுமே ரிமூவ் பண்ணாலும் இந்த பேஜ் வரணும். ஓகேங்களா? இது டவுட் கிளியர். அடுத்தது நம்ம பணத்தை எப்படி அனுப்பலான்னு பார்த்துலாம். இப்போ ஸ்கேன் பண்ணி கடைக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஒரு ஸ்கேன் ஐக்கான் இருக்குது. ஆமாங்க, ஒரு சல்லடையாட்டம் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது மேலே மார்க் பண்ணி கூட காட்டிடுறேன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இப்போ ஒரு கேமரா ஓப்பன் ஆகிக்கு. நீங்கள் ஓப்பன் கொடுத்தோன்னே அடுத்தது கடையில் இல்லை ஏதாவது ஸ்கேன் கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க இது மாதிரி பாக்ஸில். நீங்கள் உங்கள் கேமராவில் அந்த ஸ்கேன் கியூஆர் கோடை ஃபோட்டோ எடுத்தால் போது, காட்டினா போது ஆட்டோமேட்டிக் அதுவே கடனையும் வந்துடும். அப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. நீங்கள் எத்தனை அமௌண்ட்டு அந்த கடைக்கு அனுப்பணும் இல்லை யாருக்கு அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்ட்ரி பண்ணிக்கங்க. 1000 நான் எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். அதனால் ₹1 கொடுத்தா போதும். ஏன்னா அவனுக்கு 1000 என்ன பண்ணுறது. இப்போ ₹1 கொடுத்து போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறதுனா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த பேங்க் எங்கே 2 அக்கௌண்ட் இருக்கிறனால ஒரு பேங்க் கேட்குது. உங்கள்கிட்ட ஒன்று இருந்தால் ஆட்டோமேட்டிக் அதுவே கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்தோன்னே அடுத்து உங்கள் பின், அதை அப்படியே 4 டிஜிட் ஒரு பின்னு போட்டுருந்தீங்களா அந்த பின்னை ஓகே கொடுத்தோன்னே கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு அதை ப்ராசஸிங் பேமெண்ட் ஃபார் 1 அப்படிங்கிறது இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதாவது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம். அது கடைக்கு நீங்கள் அதிகமாக ஷாப்பிங் பண்ண போகும்போது ஸ்கேன் பண்ணி அனுப்ப பார்ப்பீங்க. அதுக்கு இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 2 மொபைல் நம்பர் அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா உங்கள் ஃபோன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலி மெம்பர் யாராவது ஃபோன் நம்பர் இருந்தால் போதுங்க. அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி இங்கே பணம் அனுப்பிக்கலாம். அவங்க ஃபோன் நம்பர் போட்டால் மட்டும் போது அடுத்தது அவங்க பேர் வரும், எத்தனை அமௌண்ட் அனுப்பணுமோ அந்த ஆப்ஷன் அதே மாதிரி கிளிக் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு உங்கள் பின்னை போட்டால் போதும். அது வந்து 2 மொபைல் நம்பர் அந்த ஆப்ஷனுங்க. இந்த ஆப்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. ஃபோன் நம்பர் வச்சா நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம். அவங்க வந்து ஜிபே ஃபோன்பே மாதிரி வச்சுருந்தா ஓகேங்களா? அடுத்தது அது பக்கத்தாலேயே 2 பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த 2 பேங்க் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது பேங்க்குக்கு பணம் அனுப்பணும்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் போட்டால் போதும். அந்த அமௌண்ட் எத்தனையோ அதை பின் போட்டு அனுப்பிக்க வேண்டியதான். அடுத்து செக் பேலன்ஸ், அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பின்னு போட்டால் மட்டும் போது உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து கீழே 2 மொபைல் ரீசார்ஜ். மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னா நீங்கள் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுக்கு மாதிரி யாருக்காவது அதை ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏர்டெல் ஜியோ இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் நம்பர் என்னவோ அதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். என்ன பேக் எத்தனை ரூபாய்க்கு பண்ணுறீங்களோ அதுக்கு போட்டுட்டு உங்கள் பின் போட்டால் போதும். இது மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிக்கலாங்க உங்கள் ஃபோன்பேவிலேயே. அதாவது பணத்தை அனுப்பிக்கலாம், வாங்கிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இது மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் ஈஸியாக தான். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கன்பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து இந்த ஃபோன்பேவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹100 ₹100 கேஷ்பேக் கிடைக்கி. அதை வச்சு நீங்கள் ஈஸி பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.